Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படமாக கூறப்படும் ஜனநாயகன் பல தடைகளை தாண்டி திரையரங்குகளில் வெளியான நிலையில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். லாஸ்ட் ஃபிலிம்னால அப்படி ஃபேன்ஸோட உட்காந்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குண்ணா. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம உள்ள அந்த வாரத்துலேயே நமக்கு தெரியுது. நமக்கு பார்க்கும் போதே அவர் நம்ம அவ்வளோ நம்ம அது தியேட்டரில் என்ஜாய் பண்ணோம்னா ஒரு இமோஷனும் இருக்கு. People have to say how the movie is. We have made the movie for the audiences and search fans to celebrate and enjoy the movie, and we wait to hear from them. It's a great feeling finally for whatever we have gone through, all the hurdles, and the kind of response that we are getting is stupendous. I want to thank Vijay sir and all his fans and all audience and all the people of the Tamil Nadu state for their love and support. Thank you. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் ரசிகர்கள். தமிழகம் முழுவதும் 1000 திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் ரசிகர்கள் உற்சாகமாக அதனை கொண்டாடி வருகிறார்கள். அது கேட்கவே வேண்டாம். அதான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் ஜனநாயகன் திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இன்று படம் வெளியான நிலையில் இன்று காலையிலிருந்தே அவர்களுடைய உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. கோயம்பேடு ரோகிணி திரையரங்கத்திலிருந்து செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வீரகுமார், அந்த FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காட்சி முடிந்து வெளியே வரக்கூடிய ரசிகர்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? திலகவதி, விஜய் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் சிறப்பு காட்சியாக காலை 9 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே விஜய் ரசிகர்கள் திருவிழா போல இந்த ஜனநாயகனுடைய முதல் நாள் வெளியீடை கொண்டாடி வருகிறார்கள்.
சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமே முக்கிய திரை அரங்குகளில் அமைச்சர்கள், விஜய் ரசிகர்கள் என முதல் காட்சியை பார்த்து வருகிறாங்க. சென்னையை பொறுத்தவரையில் நாம் இருக்கக்கூடிய இந்த ரோகிணி திரையரங்கில் அமைச்சர்கள் ஆனந்த், அருண்ராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேவந்த் சரண், ராம்குமார், அரசு கொறடா சபரிநாதன், பாடலாசிரியர் விவேக், நடிகர் அர்ஜுன் தாஸ், த்ரிஷாவின் தாய் உமா கிருஷ்ணன், நடிகை துஷாரா உள்ளிட்டோரும் பல்லாவரம் வெற்றி திரையரங்கில் மமிதா பைஜு, கீர்த்தி சுரேஷ், அனிருத், இந்த படத்தோருடைய கேவிஎன் ப்ரொடியூசர் வெங்கட்ரமணா, அமைச்சர் சரத்குமார் என பலரும் முதல் காட்சி பார்க்க வேண்டும் என பார்வையிட்டு வருகிறாங்க. சற்று முன்பாக அமைச்சர் அருண்ராஜ் எமோஷனலாக கூட நம்மள்கிட்ட பேசியிருந்தாரு. குறிப்பாக எத்தனையோ முறை விஜய் அவர்களுடைய படத்தை பார்த்துருக்கிறோம் முதல் காட்சி. இதற்கு பிறகு அவருடைய அடுத்த படத்தை முதல் காட்சி பார்ப்போமா என்பது தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் காட்சி சரியா உள்ள போனவர் அலுவல் காரணமாக திடீரென தியேட்டர்லேருந்து வெளியே வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிருக்காரு. வெளியே வரக்கூடியவங்க ஒரு வருத்தத்தோட வரதையும் நம்ம பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இது 69வது படம். 68 படங்கள் வரை கொண்டாடி மகிழ்ந்து அடுத்த படத்தை எப்போ பார்ப்போம், அடுத்த படத்துக்கான அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த படத்துக்கு வெளில வரும்போது அந்த ஒரு மன ஓட்டத்தில் தான் விஜய் ரசிகர்கள் வெளியில் வருவாங்க. ஆனால் இந்த 69வது படம் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு விஜய்க்கு அடுத்த படம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தோனையும் இந்த நாள் இத்தனை ஆண்டுகள் அவர் பின்னால அவருடைய படத்துக்காக ஓடி ஆடி தியேட்டரில் பார்த்தது இந்த தருணத்தோட முடிய போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அவங்களை பார்க்கும்போது மிகவும் கவலைப்படுறாங்க. அதை நம்மள்கிட்ட பேட்டியிலே நிறைய பேர் தெரிவிக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 68 படங்கள் நடித்திருக்கிறார். இது 69வது படம், கடைசியான படம். என்னுடைய முதல் காட்சி உற்சாகமாக பார்த்திருக்கிறாங்க. நேற்று இரவு, இன்று காலை 5 மணி என வெவ்வேறு பகுதிகளில் இருந்து தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய திரையரங்குகளில் ரசிகர்கள் ஒன்று கூடி உற்சாகமாக கண்டுகளித்து தற்போது திரையரங்குக்குள்ள போயிருக்கிறாங்க. முதல் காட்சி 9 மணிக்கு திரையிடப்பட்டிருக்கிறது. அடுத்த காட்சிக்கு இந்த தியேட்டர்ல அடுத்த காட்சி மதியம் 12:15 மணிக்கு போட போறாங்க. அதுக்கும் இப்போது இருந்தே ரசிகர்கள் திரையரங்குக்கு முன்பு கூடி வராங்க. ஒரு பக்கம் முதலமைச்சரா இவர் இந்த படத்துல காட்சி பெறாரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் என டைட்டில் கார்டு வரதை பார்த்து உற்சாகப்படக்கூடிய ரசிகர்கள் படம் முடிந்த பிறகு இதுதான் அவருடைய இறுதி படம் அப்படின்னு மனசுல ஒரு வருத்தத்தோட வெளியில வரதை நம்ம பார்க்க முடிகிறது. வீரகுமார், இப்போ முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு இந்த திரைப்படம் வெளியாகி இருக்கிறதுனால இது இன்னுமே கூடுதலாக உணர்வு பூர்வமாக அவருடைய ரசிகர்களிடம் இடம்பெற்ற ஒரு படமாக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களிலும் கூட இதே மாதிரியான ஒரு உற்சாகம், ஒரு கொண்டாட்டம் அங்கே காணப்படுகிறது. இதுக்கு முன்னாடி பல உச்ச நட்சத்திரங்களுடைய திரைப்படங்கள் வெளியாகி இருக்கும், இதே போல நாமளும் நேரில் எடுத்திருப்போம். ஆனா இந்த முறை இது எந்த வகையில வித்தியாசப்படுகிறது? சரியா சொன்னீங்க. கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள்லையும் உற்சாகமாக ஜனநாயகன் திரைப்படத்தை விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. விஜய் இந்த திரைப்படம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது. மற்ற நடிகர்களுடைய படம் ரிலீஸ் ஆவதற்கும் இன்று விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன் படம் வெளியாக இருக்கக்கூடிய வேறுபாடை பார்க்கும்போது இவர் கட்சி தொடங்கிய பிறகு வெளிவரக்கூடிய இந்த படத்துல இவர் முதலமைச்சரா இப்ப ஆயிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் ரசிகர்கள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்களிடையே உற்சாகம் இருந்தாலும் ஏற்கனவே சொன்னது போல கடைசி படமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு மிகுந்த வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம விஜய வந்து அவர் படம் நடிக்கிறார் அப்படின்னு மட்டும் இல்லாம அவர் ஒரு படம் நடிக்கிறாருன்னா அதை சுத்தி எத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும்னு அமைச்சர் அருண்ராஜ் நம்மிடம் பேசியிருந்தாரு. அவர் சொன்னது போலவே குடும்பத்தோடு வந்து கண்கலங்கி இங்க பேசியது நம்மளால பார்க்க முடிந்தது. இதுவரைக்குமே படங்கள் வெளிவரக்கூடிய நாட்கள்ல ரசிகர்கள் உற்சாகமா கொண்டாடுவாங்க, பால் அபிஷேகம் செய்வாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, திரையரங்கில் முன்பு ஆடி பாடுவாங்க. அது எல்லாம் இருந்தாலும் முதல் முறையா ஒரு உச்சபட்ச நடிகரனுடைய படம் வெளியாகுது, பல தடைகளை தாண்டி இன்று வெளியாகி இருக்கும் போது கண்ணீர் மல்க இவர்கள் நடிகர் விஜயனுடைய FDFS இறுதியான படத்திற்கு விடை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்க முடிகிறது. இது அவருடைய திரைப்படத்துக்கான கொண்டாட்டம் அப்படின்றத தாண்டி இவ்வளவு தடைகளை கடந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இவர் இப்போது முதலமைச்சராகி இருக்கிறார். அதனால ஒரு பெரிய ஒரு மரியாதை, ஒரு ட்ரிபியூட் அவருக்கு, அந்த மாதிரி ரசிகர்கள் அதனை மனதில் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?
கண்டிப்பா இது ஏற்கனவே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சொன்னது போலதான், தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வந்திருந்ததுன்னா அது நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் என டைட்டில் கார்டு போடுவோம். தேர்தலுக்கு பிறகு வந்ததுன்னா, தேர்தல் போவே இதை தான் சொன்னாங்க, முதலமைச்சர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் என டைட்டில் கார்டு போடுவோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதே போலவே திரையரங்குக்குள்ள உள்ளே போனதுமே படம் ஒளிபரப்பாக்கும் போதே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு வர பார்க்கும்போது அந்த நேரத்தில் ரசிகர்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது ஒரு சிலர் கண் கலங்கி ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. இன்னொரு சிலர் இத்தனை நாள் நம்ம அந்த கிட்டத்தட்ட விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பிறகு அவருடைய ரசிகர்கள் தான் பலர் தொண்டர்களாக மாறி நேரடியாக அரசியல் பணியிலையும் கட்சி பணியிலையும் ஈடுபட்டு வந்திருந்தாங்க. அவர்களுடைய எண்ணமே எப்படியாவது விஜய் அவர்களை இத்தனை நாள் திரையில பார்த்த விஜயை எப்படியாவது முதலமைச்சரா பாத்திரணும் அப்படிங்கறது தான் அவர்களுடைய எண்ணமா கட்சி நிர்வாகிகளுக்கு இருந்தது. அதுக்காக தான் தீவிரமா அவர்கள் அரசியல்ல தேர்தலுக்கு முன்பு களப்பணி ஆற்றி ஓட்டு கேட்கக்கூடிய விதங்களை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இறுதியா அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு. முதலமைச்சர் ஆகி திரையில மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டை பார்க்கும்போது இத்தனை நாள் அவரை ஃபாலோ பண்ணி அவருக்காக நம்ம உழைச்சது, அவருக்காக நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டது, அவருக்காக அந்த கட்சியில ஈடுபட்டதனுடைய ஒரு நிறைவு தருணமாக இந்த தருணம் இருந்திருப்பது தான் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் நமக்கு காண்பிக்குது. திலகவதி, கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வீரகுமார். சென்னை, தூத்துக்குடி, ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜனநாயகன் திரைப்படத்தின் கொண்டாட்டங்கள் களை கட்டி வருகின்றன. அது தொடர்பான நேரலையை தான் பார்த்தோம். எப்படி இருந்தது படம்? அது கேட்கவே வேண்டாம். அதான் சொன்ன மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் ஜென்ரலாகவே தளபதி படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது இந்த படத்தை தாண்டி அது ஒரு செலிப்ரேஷன், அது ஒரு எமோஷன் தான். அதுவும் கடைசி படங்கிறதுனால இன்னும் கூடுதலாக ரொம்ப எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அவர் நடிக்கிறப்ப அந்த டான்ஸ் ஆடுறப்ப பார்க்குறப்ப இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலுமே பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக தான் திரைத்துறைக்கு. அதே சமயம் தலைவர் பொது சேவைக்கு வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறப்ப அவரோட சிந்தனை எண்ணங்கள் மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு தான் அவரோட நினைச்சு வந்திருக்காரு. அதனால ஒரு சோகம் கலந்த ஒரு உண்மையில ஆமா. அப்ப கடைசி அவர் அந்த படம் அந்த பாட்டு தளபதி கச்சேரி பாட்டு நடனம் ஆடுறப்ப உண்மையிலுமே ரொம்ப கண்ணில் தண்ணி தான் வந்தது. திருப்பியும் அவர் பார்க்க முடியாது அப்படின்னு திரையில பார்க்க முடியாதுங்கிறதுல நினைக்கிறப்ப. எத்தனையோ FDFS பார்த்திருப்பீங்க, நீங்க அமைச்சரா பாக்குறீங்க, எப்படி அது? எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. பட் இருந்தாலும் அந்த கடைசி முறையில ஒரு அதுக்கு மேல திரையில திருப்பி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்காங்க, அவங்க ஃபீல் பண்றதையும் பாக்குறீங்களா? அது எப்படி இருக்கு? ஆமா, எல்லாருக்குமே ஒரு ஆனந்த கண்ணீரா தான் இருக்குது. கிரேட் லாஸ் டு திஸ் ஃபிலிம். ஒரு திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு தான் இருக்கு. ஒரு மாதிரி அவரை நம்பி திரைத்துறையை நம்பி எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்தாங்க, எத்தனை குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைச்சது. அது ஒரு பெரிய இழப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா திரைத்துறை நிறைய சவால்களை சந்திச்சிருக்கு. இது மட்டும் நிறைய படங்கள் இப்போ தியேட்டரில் மக்கள் படம் பார்க்க வர்றது கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி திரையரங்குகள் அதெல்லாம் எல்லாருமே அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். ஒரு மாதிரி ஒரு க்ரௌட் புல்லர் யாருமே கிடையாது இந்திய திரை உலகத்திலேயே. திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அவரோட. இல்லை, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே நான் போக வேண்டிய சூழல். ஆமாம், அதான் நான் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் நான் கொஞ்சமாச்சும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எமோஷன் நானும் ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் கொஞ்சமாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சும் பார்க்கணும்னு தான் வந்தேன். திருப்பி அந்த நிகழ்ச்சிக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு நான் படம் பார்ப்பேன். நான் ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டை ஒட்டி ரசிகர்கள் அதனை கொண்டாடி வருகின்றனர். பல்வேறு திரையரங்குகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் சென்னை குரோம்பேட்டையில் சாலையில் போக்குவரத்து நெரிசல் காணப்படும் காட்சிகளை பார்க்கிறோம்.
திரையரங்கத்தில் கூட்டம் அலைமோதுவதால் திரையரங்கிற்கு வரும் ரசிகர்கள் மக்களின் கூட்டமும் அதிகமாக இருப்பதால் சென்னை குரோம்பேட்டை சாலை வாகன நெருக்கமாக காட்சியளிக்கிறது. அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.